Hi friends, welcome back to KL2S channel Big Boss Tamil Season 9 Day 83. எடுத்தோடய ஃப்ரைடே எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னா, காமு வந்து பாரு கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்க சேண்ட்ராவும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா பாரு கிட்ட டைரக்டா சொல்லாம சேண்ட்ரா கிட்ட மூலியமா பாருக்கு தெளிவுபடுத்துறது என்னன்னா, பாருக்கும் எனக்கும் செட் ஆகாது, வி பிளே செப்பரேட்லி, அதாவது 2 பேரும் தனித்தனியாக ஆடுறோம் அப்படின்னு சொன்னாரு. பாரு முடிவு மாதிரி முடிவு மாதிரி சொல்றான் பாரு, அவன் முடிவு மாதிரி சொல்றான் பாரு, எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கும் ஃபீல் ஆகுது, எங்க நான் இவன் கூட சேர்ந்து அவனுக்கு அப்பப்ப விட்டு கொடுக்குறேன், நிறைய செய்யறேன் அப்படின்ட்டு சொல்லி 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் அப்படின்னு. ஆனா எனக்கு புரியல, why they need a third person which is Sandra to convey the message, because you both have to decide. end of the day நீங்க 2 பேர் தான் இந்த விஷயத்துல மாட்டிட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேர் தான் டிசைட் பண்ணி எப்படி இதை வந்து தனியா விளையாடுறதுன்னு ஒரு ஒரு கிளியர் டிசிஷனுக்கு வந்து நீங்க 2 பேர் தான் அதுல கிளியரா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் சாண்ட்ரா வச்சு பேசுறது, அப்புறம் ஹமீத் வச்சு பேசுறது, கானாவினர் வச்சு பேசுறது, இதே கல்யாணம் பண்ணாலும் அதே மாதிரிதான். உங்களுக்கு 3வது ஒரு ஆளு வேணுமா? அப்புறம் பாரு வந்து காமு வந்து என்ன சொன்னாருன்னா, பாரு வந்து காமு கிட்ட வந்து சப்போர்ட் கேட்டாங்களா, அதாவது அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு வந்து அவங்க ஒரு சப்போர்ட் கேட்டாங்க தெரியுமா, நீ வந்து என்னைய சொல்லு. அப்பதானே அந்த இந்த சண்டை வந்துச்சு, நீ வேலையே செய்யல. அப்ப அவங்க சொன்னாங்க, நான் வேலை செய்யறேன், நான் வேலை செய்யாமலாம் இல்ல, நான் டிலே ஆக்குவேன், ஆனா செஞ்சிருவேன் அப்படின்னு. உடனே காமோட பாயிண்ட் என்னன்னா, சொன்னோடனே அந்த நிமிஷத்துல செஞ்சிடணும், அதுதான் முக்கியம். உடனே பாரு சொன்னாங்க, நீ வந்து மற்றவங்களுக்காக காட்டுறதுக்காக வேலை செய்யற, அதுக்கு அவருக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. ஸோ 2 பேர்த்தோட பிஹேவியரும் ரொம்ப சைல்டிஷா இருக்கு. ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து குறை சொல்லிக்கிட்டு பழி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஒழிய, உண்மையா ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு காதல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தரை வந்து புல் டவுன் பண்றதோ இல்ல வந்து அவமானப்படுத்துற மாதிரி செய்யறதோ வந்து செய்ய மாட்டாங்க. சோ இதுதான் வந்து ரீசன் வாய் நிறைய பேத்துக்கு அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து இது ஒரு கண்டென்ட் காதலா தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நானும் என்னோட பாயிண்ட் எப்படின்னா, ஆமா இவங்க இந்த ஃப்ரைடே எபிசோட்னு ஒன்று போட்டாங்க, அது ஃபுல்லா 2 பேர் மட்டும் தான் போட்டாங்க, 2 வீடியோ வேற எதுவும் போடல. இவங்க எங்க சாயந்தரம் வச்சு பேசுறது, அப்புறம் நைட் மிட் நைட்ல வந்து பாரு அந்த காமு பேசுறது. பாரு வந்து என்ன சொன்னாங்க, நீ வந்து கேம் எல்லாம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிற, ஒன்லி ரொமான்டிக் மட்டும் தான் பேசுறோம் அப்படின்னு ஒரு பிளேம். அதுக்கு அந்த நைட் இது வர்றதுக்கு முன்னுக்கு காமு வந்து கானா கிட்டயும் அமைதியும் வர சொல்லிக்கிட்டு இருந்தாரு, தனியா விளையாட போறேன், ஏன் பெலூன் உடைச்சேன்னு வந்து என்கிட்ட கேள்வி கேட்கறா மச்சான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அந்த நைட் விஷயத்துக்கு போனாங்க. அவங்க 2 பேரும் தனியா அப்புறம் பேசிக்கிட்டாங்க. நான் ஓவராலா சொன்னேன் இந்த ஃப்ரைடே எபிசோட பத்தி. ஓகே, ஸோ அப்போ நைட்டு பேசிக்கிறாங்க. அவங்க வந்து என்னன்னா, இந்த கேம் நீ வந்து நம்ம கேமெல்லாம் டிஸ்கஸ் பண்றேன்னு. ஆனால் அதுல ஒரு பெரிய வாக்குவாதம் வந்தது. அவர் வந்து சொல்றாரு, நான் டிஸ்கஸ் தான் பண்றேன் கேமெல்லாம், அப்படிலாம் ஒன்றும் ரொமான்டிக்கா இல்லை அப்படின்னு. ஸோ இதுல என்ன ஓவராலா நான் பாக்குறப்ப என்னோட வியூ என்ன அப்படின்னா, 2 பேருமே டோட்டலா அடல்ட், க்ரோன் அப் அடல்ட், பட் ஆனால் கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாம தான் நடந்துகிட்டு இருக்காங்க. இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு சில சமயம் பேசுறது வந்து என்னன்னா, இவங்க பாரு பேசுறதும் தப்பு இருக்கு கண்டிப்பா. என்ன சொல்றாங்கன்னா, இவங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிற மாதிரியோ, அவரு வந்து 2 பேருமே மாத்தி அதான் செய்றாங்க. ஈவன் அந்த தருணத்துல பேசும்போது கூட காமு வந்து வார்த்தை விட்டாரு தெரியுமா, பாரு நீ ரொம்ப செல்ஃபிஷ். அது உண்மை. உண்மையிலே she is selfish. She always put herself first. She always think about herself first. அதான் சொல்றேன். வெரி. அப்புறம் இன்னொரு ஒரு அர்த்தம் சொன்னாருன்னா, எனக்கு உன்னைய வந்து ஒரு பாதி தான் பிடிச்சிருக்கு, இன்னொரு பாதி வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு வேற சொன்னாரு. ஆமா, சோ அது வேற சொல்லிட்டு இருந்தாரு. எப்படின்னா, இந்த மேட்டர்ல அந்த திவாகர் ஒரு மேட்டர் பண்ணார்ல, அந்த ஒரு அறிகுறியில மேட்டர்ல அவருக்கு பிடிக்கல, ஆனா நான் இதை சொல்லல, ஆனா உன்னோட பாதி பிடிச்சிருக்கு, அதை வச்சுதான் நானும் ஓட்டிட்டு அவ்வளவுனால இதுக்கு மேல செட் ஆகாதான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 2 பேருமே வந்து என்னன்னா, ஓகே இப்போ வந்து ஒன்று அவங்க பேரண்ட்ஸ் வந்தாங்க, 2 பேர் பேரண்ட்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக விளையாடுங்க அப்படின்னு. ஸோ இண்டிவிஜுவலாக விளையாடலாம் இதுக்கப்புறம் அப்படின்ட்டு முடிச்சிருக்கலாம். முடிச்சுட்டு வெளியில போய் நடக்குதோ அதை பத்தி மற்ற பேசலாம். இப்போ வந்து தேவையில்லாம அப்படி தூவிக்கிறாங்க, 2 பேரும் தூவிக்கிறாங்க. இவங்களை புல் டவுன் பண்ண, நீ வந்து என்ன பண்ற, நீ அவங்க வந்து அவனை பண்ற அப்படின்ட்டு. You know why? Because they have a confusion. They don't know how to play separate. உங்களுக்கு தெரியுதா? What they need to do doesn't mean that you have to completely stop talking. Doesn't mean that you cannot continue your emotions or your relationship. It's not like that. இப்போ வந்து for example, இப்போ வந்து நீங்களும் நானும் வந்து ஒரு கேம் விளையாடுறோம்னு வச்சுக்கோங்களேன். வாட் எவர் கேம், ஒரு போர்ட் கேமா கூட இருக்கலாம். அந்த போர்ட் கேம்ல
நான் என்னோட வின்னிங்க நோக்கி நான் அதுல காய் நறுத்தணும், அதே மாதிரி நீங்க உங்க வின்னிங்க நோக்கி காய் நறுத்தணும். ஆமா, அவ்வளவுதான். அதுதான் மேட்டர். நீங்க வந்து ஓகே எனக்கு உன்னைய பிடிக்கும்ன்றதுக்காக நான் உனக்கு ஃபேவரா சில விஷயம் விளாட்ல செஞ்சு கொடுக்கறது, நீ எனக்கு வந்து ஃபேவரா விளாட்ல செஞ்சு கொடுக்கறது, அது வந்து தான் தனிமையால் ஆடுங்கன்னு சொல்றாங்க. அதுதான் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. doesn't mean that you have to stop talking each other. ரெண்டு பேரும் அப்படியே எனிமியா ஆகணும்ன்றது இல்ல. அந்த ஒரு புரிதலே ரெண்டு பேத்துக்குமே இருக்க மாட்டேது. அவர் சொன்னாரு பாத்தீங்களா ஒரு கட்டத்துல, காமோ தனித்தனியா விளையாடுறா என்ன, பக்கத்துல உட்காந்துக்க கூடாதா, தூரமா போய்க்கிறோமா, அந்த புரிதலே முதல்ல இல்ல. என்னத்த இவங்க எல்லாம் காதலிச்சு என்னத்த இவங்க எல்லாம் எனக்கும் புரியல. மொத்தத்துல அந்த நைட் டாக்ல வந்து ஒரு காதல் பிரேக்னு சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே கன்ஃபியூஸா இருக்காங்க. அப்ப வந்து ஒரு பிரேக் வாக்குவாதம் வேணான்னு அவங்க குறைக்க போயிட்டாங்க. அடுத்த நாள் பேசுறப்ப கூட காமம் அதுக்கப்புறம் வருவோம் காதல் பிரேக் அது சொல்லிடுறேன். ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இப்ப வந்து என்னன்னா அடுத்த நாள் பேசுறப்ப கூட காமுக்கு வந்து இன்னும் விட்டு கொடுக்காம தான் பேசுறாரு. ஒருத்தர் சூஸ் பண்ணுங்கிறப்ப வந்து பார்வதான் சூஸ் பண்றாரு காமம். சோ காமம் வந்து வேணும்னே இதோட நான் முடிச்சுட்டு போறேன் அப்படின்னு நினைக்கல. ஆனா அவர் ஒரு சொல்ற பாயிண்ட் வந்து இவங்க வந்து சில சமயத்தையும் இவங்க பண்றது அப்படிதான் இருக்கு. ஏன்னா தன்னையே மட்டும் நினைச்சிட்டு கேமை பத்தி இவங்க போய் மத்தவங்க கேமை பத்தி குறை சொல்றாங்க, எல்லாரையும் பத்தி புறம் பேசுறாங்க. அது பெரிய தப்பு. அவங்க மதர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் மதரோட சேர்ந்தே புறம் பேசுறாங்க. அவங்க மதர் நினைச்சிருந்தா சொல்லிக்கலாம், ஓகே நீ மத்தவங்களை பத்தி இதெல்லாம் பேச தேவையில்ல, டைரக்டா சொல்லிக்கலாம். அப்ப அவங்க பேர் இன்னும் மேல போயிருக்கும். அதையும் அவங்க செய்யவே இல்லை. சோ தட் இஸ் ஒரு விஷயம் வந்து காமு சொல்றது நியாயம். ஏன்னா மெயின் சம்டைம்ஸ் மோஸ்ட் மேன்ஸ்க்கு வந்து இந்த கோசிப் பிடிக்காது. அதாவது கோசிப்ன்றது வந்து அது கேர்ள்ஸ்க்குன்னு உண்டான விஷயம். சோ அந்த கோசிப் எடுத்துட்டு போய் காமு கிட்ட பேசுறது வந்து காமுக்கு பிடிக்கல. ஓகே அது அக்செப்டட். பட் அட் தி சேம் டைம் காமுக்கு வந்து கோவம் வந்துருச்சுன்னா he always have ஃபீலிங் தட் அவர் வந்து பெரிய ஹீரோ, பாரு வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பர்சன். அந்த மாதிரி ஒரு இது இருக்கு, அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, ஒரு நினைப்பு இருக்கு. சோ அதுவும் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப தப்பு. ஈக்குவலி ரெஸ்பெக்ட் கொடுத்தா தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒழுங்காவே வரும். இது ஸ்டார்டிங்லயே நீ இந்த மாதிரி ஒரு எண்ணத்துல ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தா அப்படி எங்க இருந்து அது வந்து உருப்படும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் அவர் ரியலைஸ் பண்றாரு, இதுக்கப்புறம் 3 வாரம் தான் இருக்கு கேம், உன்னோட கேம்ல நீ போக்கஸ் பண்ணு, என்னோட கேம் பண்ணாத, நான் இதை பண்ணல அதை பண்ணு சொல்லாத, சுட்டி காமிக்காத அப்படின்னு சொல்றாரு. அதை வந்து பார்வை சொல்லி லிசன் பண்ணும் ஒழுங்கா. ஏன்னா 3 வாரம் தான் இருக்கு, இன்னும் எல்லாத்தையும் கூட போயிட்டு நீ பண்ணல இதை பண்ணல, நீ இப்படி இருக்க அப்படி இருக்கன்னு சொல்றது வந்து பாயிண்ட் இல்ல. ஓகே அதுதான் முடிஞ்சது. ஃப்ரைடே முடிச்சோன்னா அப்புறம் வந்தாரு. இவங்களுக்கு பதிலா ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாரு இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. சோ சாண்ட்ரா வந்து பாக்கியா, அதாவது வினோட்டோட ஒய்ஃப் இருந்திருக்கலாம், அவங்க ரொம்ப அழகா இன்டெலிஜென்டா தெளிவா பேசுறாங்கன்னு சொன்னாங்க. சபரி வந்து பாரோட அம்மா இருந்திருக்கலாம் பாருக்கு பதிலு, ஏன்னா அவங்க வந்து எப்போதுமே மைக்கு போட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் திவ்யா வந்து அமிட்டோட ஒய்ஃபு, அப்புறம் அவங்களுக்கு பதிலா அவங்க அப்பாவே இருந்திருக்கலாம்னு ஒண்ணு சொன்னாங்க. அப்புறம் காமு வந்து அமிட்டோட ஒய்ஃபு, அவரோட பொண்ணு வேதா இருந்திருக்கலாம்னு சொன்னாங்க. அப்புறம் அதுல உங்களுக்கு நீங்க ஒரு யாரை சூஸ் பண்ணுங்க, யாரு வந்ததுலயே இந்த வாரம் வந்ததுல யாரு? எனக்கு சுபிக்ஷாக்கு பதிலா சுபிக்ஷாவோட தம்பி இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. ஓகே கரெக்ட். எனக்கு வந்து யாரு அப்படின்னா நான் அதை சொல்ல வச்சிருந்தேன், நீங்க சொல்லிட்டீங்களா. அடுத்தது வந்து எனக்கு வந்து அமித்தோட ஒய்ஃப். ஆனா அவங்க வந்து ஒருத்தொன்னு பேசியிருப்பாங்க, 2 நாள்லயே அவங்க பேர் கேட்டு போயிட்டு ஓடி இருப்பாங்க. அது ஒரு மேட்ரு, தனி மேட்ரு. அப்புறம் அது முடிஞ்சிட்டு ஆட்டம் மாறிடுச்சு. அதாவது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்ததுக்கு போனோடனே இவங்களோட ஆட்டம் வந்து மாறிடுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. சாண்ட்ராவை வந்து யார் சொன்னா, அவங்க வந்து இப்ப வந்து நல்லா சிரிக்கிறாங்க, நல்லா பேசுறாங்க, உடனே மாறிட்டாங்கன்னு. கனி அதுக்கப்புறம் சொன்னாங்க. முத வந்து யாரோ சொன்னாங்க சாண்ட்ராவை. சபரியா சொன்னாரு. ஓகே அப்புறம் கனி வந்து பாரு வந்து இப்ப கொஞ்சம் சாஃப்ட் சைட் பாரு வந்து காமிக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் சாண்ட்ரா வந்து 360 டிகிரிஸ் மாறிட்டாங்க, அப்படியே கம்ப்ளீட்டா மாறிட்டாங்க அப்படி போன வாரத்துக்கு இருந்ததுக்கும் இப்பிக்கும் அப்படின்னு. அப்புறம் விக்ரம் வந்து காமு வந்து கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிட்டாரு, இப்ப அதிகமா பாருக்கு கெயின்ஸா பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் காமு வந்து பாரு வந்து சேஞ்ச் டு நெகட்டிவ் பாரு அப்படின்னு சொன்னாரு. ஆமா நிறைய ரொம்ப நேரம் பேசியிருந்தேன், எல்லாத்தையும் பேசிட்டாரு அவரு. அதனால அவங்க என்ன சொன்னாங்க, நான் வந்து அவங்க பாதையை பார்த்துட்டு அவங்க போறேன்னு சொன்னாங்க, நான் என் பாதையை பார்த்துட்டு போறேன், பை சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாரு, சொல்லி முடிச்சாரு. அப்புறம் திவ்யா வந்து காமு சாரி வெரி ஜெனுவினா கேட்டாரு அவங்களோட அக்காவோ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அப்படின்னு. அப்புறம் ஃபீல் குட் காமு
ஆஃப்டர் த ஃபேமிலி விசிட் அப்படின்னு திவ்யா ஃபீல் பண்றேன்னு சொன்னாங்க. அரோரா எந்திரிச்சு வந்து சொன்னாங்க பாரு, ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் அரோரா. இதுதான் அரோரா. இப்ப தெரியுதா நான் உங்ககிட்ட ஏன் சொல்றேன், இந்த அரோராவை வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த மாதிரி யார வேணாலும் தம்பிடலாம், இந்த நல்ல பாம்பை வந்து நம்பவே கூடாது. அது வந்து கழுத்துல போட்டுட்டு நம்மள சுத்திக்கிட்டே இருந்துட்டு நமக்கு தெரியாமலே நம்மள கொத்திடும். என்ன சொன்னாங்கன்னா காமுவை பத்தி சொன்னாங்க. இப்ப வந்து அதை வந்து ஆக்சுவலி அவங்க வேணும்னா அவர்கிட்ட டைரக்டா சொல்லிருக்கலாம், இல்லாட்டி அவங்க 2 பேரும் பேசுறப்போ சொல்லிருக்கலாம். உண்மையை என்ன சொன்னாங்க, காமுவையும் கானா வந்து காமு வந்து சாரி கேட்டது ஜெனியூனா கேட்கல என்கிட்ட அப்படின்னு அதுக்கு ஒரு ரீசன், ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. என்ன மாதிரி சொன்னாரு அப்படின்னா, ஏன்னா பின்னால வரப்போகுது, இதனால நான் ஒன்னும் வச்சுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அதனால ஸ்மூத்தா நடக்கிறேன் அப்படின்னு, அதனால ஜெனியூனா இல்ல அப்படின்னு. அதே மாதிரி கானாவையும் கானா விண்ணப்பி சொன்னாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து அவங்களோட வேலை என்ன பண்ணாங்கன்னா, கரெக்டா வீக்கெண்ட்ல வந்து போட்டு விட்டுட்டு ஆக்சுவலி திவ்யா வந்து அவரை வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க, ஒரு சாரி சொல்றதுக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்க. இவங்க யாரு வந்து அதை போய் குறை சொல்றதுக்கு, இவங்களோட ஒப்பீனியன் அது வந்து இப்ப தேவையில்லை. அந்த 2 பேர் சொன்னது வந்து தேவையில்லாது. அதுக்காக என்ன எதுக்காக வந்து அரோரா அப்படி சொல்றாங்கன்னா, இந்த வரவாரத்துக்கு அவங்கள எல்லாரையும் அகைன்ஸ்டா திருப்பி விட்டுட்டு அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்றப்ப இவங்க அழுது சிம்பதிக்கு கிரியேட் பண்ணி இன்னும் அங்க ஸ்டே பண்ணிடலாம் ஃபைனல் வரைக்கும். அதுதான் இப்ப அவங்க பண்றாங்க. ஏன்னா இப்ப வந்து என்னன்னா, எல்லாரையும் கானா அவரோட டார்லிங்னு எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க, கானாவை அவரோட பேபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்னன்னா, திடீர்னு இப்போ வந்து கானாவையும் மாட்டி விடுறாங்க, காமுவையும் மாட்டி விடுறாங்க. ஸோ பயங்கரமான வெள்ளி. ஏன்னா அவங்க வந்து மறுபடியும் கண்டிப்பா அரோரா சத்தம் போடுவாங்க, பழைய மேட்டரை இழுப்பாங்க, துஷார் மேட்டரா இழுப்பாங்க அப்படின்னு. அதே தெரிஞ்ச மாதிரியே இங்கேயும் எழுத்துட்டார் துஷார் காமு. அதுக்கு வந்து நம்ம சேது சார் பயங்கரமா வெடிச்சு விட்டாரா. ஸோ அவங்க வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காக அரோரா கக்கிட்டாங்க விஷத்தை அப்படிதான் சொல்லணும். அப்புறம் பாரு வந்து சொன்னது வந்து காமு வந்து கொஞ்சம் செட்டிலிங் டோன்ல இருக்காரு. அப்புறம் வந்து அவங்கள வந்து வில்லனிக்காகவும் அவரை வந்து ஒரு ஹீரோவாகவும் காட்டிக்கிறாரு, விச் இஸ் ட்ரூ. அதைத்தான் அந்த வேலையை தான் இப்ப 2 பேரும் மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லி சொன்னாரு, அது வந்து நிஜம் இல்ல அப்படின்னு திருப்பி அந்த ஆர்கியூமெண்ட் வந்து சேர்ந்துச்சு. அப்புறம் வந்து அவரை மாசா கட்டிக்கிறதுக்காக என்னைய வந்து எப்ப பார்த்தா இல் ட்ரீட்டட் பண்றாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அரோரா வந்து சுபிக்ஷா வந்து காமு வந்து ஜெனுவினா இல்ல, நானும் அரோரா என்ன சொன்னாங்களோ அதுவே தான் நானும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பாரு வந்து வில்லனா இருந்த பாது வந்து இப்ப கொஞ்சம் காம் டவுனா ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அதுக்கப்புறம் அரோரா எதுவும் சொல்ல வந்தாங்க. அப்ப விஜய் சேது சொல்றாரு, நீங்களே பாரு இல்ல காமு என்னோட நீங்களே உங்களுக்குள்ள பேசிக்கோங்க, நான் போதும் எனக்கு அப்படின்ட்டு ஒரு பிரேக் விட்டுட்டு போயிட்டாரு. சோ அந்த பிரேக் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் திரும்ப வந்தப்ப நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு பிரேக்கப் நடந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாரா, சொல்லிட்டு தான் உள்ள போனாரு. சொல்லி 10 நிமிஷம் கூட ஆகல, திருப்பியும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. அப்புறம் திருப்பியும் ஒரு பிரேக்ல வந்து மறுபடியும் அதுக்கு வருவோம் நம்ம. அப்புறம் வந்தாரா, அதை சொல்லிட்டு உள்ளுக்கு வந்தாரு கேப்டன்சியை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. கேப்டன்சில வந்து விக்ரம் எந்திரிச்சு சொன்னாருன்னா, இந்த வாரம் வந்து ரொம்ப ஈஸி வீக் கேப்டன்சியா தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபேமிலி வந்தாங்க. சோ ரொம்ப வந்து கான்ஃபிளிக்ஸ் எதுவுமே நடக்கல அப்படின்ட்டு அதுக்கு சேது சார் சொன்னாரு. அதான் அவருக்குள்ளேயே ஒரு கான்ஃபிளிக்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்புறம் கனி வந்து சொன்னாங்க, ஆல் குட் பட் கிளீனினஸ் வந்து கொஞ்சம் குறைவா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வினோட் வந்து தலை வந்து பாருக்கு வந்து வெசல் வாஷ் கழுவுறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் சப்ரி வந்து தலை ரூம்ல பாரு அதிகமா வந்து தலையோட ப்ரிவிலேஜ வந்து பாரு வந்து ரொம்ப அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அப்படின்னு மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. சோ ஓவராலா உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு, அதாவது இந்த கேப்டன்சி வந்து அதான் ரொம்ப டாஸ்க் இல்லை இந்த தடவை, ஒன்றும் டாஸ்க்கும் ஒன்றும் இல்லை. அதனால வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா போன மாதிரி இருந்தது. பட் ஆனால் அந்த கிளீன்னஸ் கண்டிப்பா சொல்ற மாதிரி பிக் பாஸ் கேமராவிலே காமிச்சாரு கொஞ்ச நேரம். நான் எப்படி பார்த்துட்டு இருந்தப்ப 24/7 கொஞ்ச நேரம் பார்த்தப்ப அது எல்லாமே காமிச்சாரு. திவ்யா வந்து காலையில தான் அந்த அம்மித்து சமைச்சு முடிச்சுட்டு போனப்ப எல்லாம் திறந்து இருந்த காமிச்சாங்க, பிக் பாஸ் காமிச்சிட்டு இருந்தாரு. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாருகிட்ட கண்டிப்பா ஃபேவரட்டிசம் காமிச்சிருக்காரு கொஞ்சம். அதனால கண்டிப்பா இதெல்லாம் செஞ்சா அந்த பாரு வந்து இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டாங்க, எனக்கு செய்யல, எனக்கு நிக்கல, நீ எனக்கு செய்யல, எனக்கு நிக்கல. அதுதான் எனக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அதான் சொல்றேன், she is very selfish, just think about herself. அப்புறம் இன்னொன்னு வந்து என்னன்னா, வினோத் வந்து ஒரு கேள்வி கேட்டாரு, சொல்லுங்க. அதான் வினோத் தான் பாத்துறது, அதுதான் வரேன். பாத்திரம் வந்து வேலை செய்யறது வந்து இந்த மேடம் 12 வாரம் ஆச்சு, இன்னும் அதுக்கு வந்து ஒரு ரீசன் சொல்லிட்டு நான் வேலை செய்யறேன் ஆனா கேமராவில பதிவு இருக்காது, அதே தான் திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ரியலைஸ் பண்றாங்களா என்னன்னு தெரியல. இன்னைக்கு வந்து அதை இது சேது சார் வந்து கிளியரா சொன்னாரு. அதை ஆரம்பிச்சு வச்சது வினோத். ஒரு பெரிய கேள்வி, நானும் ஒரு கேள்வி கேட்க போறாருன்னு ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்க போறாரா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா,
அவர் வந்து ஒரு கேள்வி ஆரம்பிச்சாரு பாருங்க வினோத் சார். நைட் வந்து பாத்திரம் இருக்கு, பாக்கி சாப்பாடு இருக்கு, அதை வச்சு அப்படியே தூக்கி வச்சாச்சு ஃப்ரிட்ஜில். காலையில பாத்திரம் வந்து அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரம் வந்து உழுவுது கழுவுறதுக்கு, அது யாரு கழுவணும் அப்படின்னு. நைட் ஷிஃப்ட் மார்னிங் ஷிஃப்ட்ல கழுவுறவங்க. ஆமா. சோ அது வந்து ஒரு பிரச்சனையாச்சு. அதுக்கு ஆன்சர் பண்ணாரா, அதை பண்ணிருந்தவனு தான் மேடத்தை. என்ன ஆன்சர்? ஆன்சர் வந்து நைட்டு கழுவுறவங்க தான் கழுவணும் ஆக்சுவலி பை ரைட், அதை கழுவணும். அதனால இவங்க மாறிக்கிறாங்க. ஆனா இதுல வந்து என்னன்னா விஜய் சேர்ந்து கொஞ்சம் சுபிச்சாவை கொஞ்சம் ப்ரொமோட் பண்றாரு. எப்படின்னா சுபிச்சா நமக்கெல்லாம் தெரியல அவங்க போய் பாத்திரம் கழுவுனது, அதை போய் எடுத்து சொல்லிட்டு இருந்தாரு. சுபிச்சா வந்து நீங்க யூஸ் பண்ணி வேலை வாங்குனீங்களா அப்படின்னு. அது பெரிய தப்பு தான். ஆனா சுபிச்சா வந்து பாரு உள்ள வேலைக்கு வந்து சுபிச்சா ஏன்னா அவங்க ஒரே டீம்ல இருக்காங்கன்னு அவங்க செய்ய சொல்றது தப்பு. அதை செய்ய வச்சிருக்காரு காமு. அப்புறம் வந்து பாரு வந்து வெரி வெரி கால்குலேட்டிவ் மைண்ட். இந்த மாதிரி எல்லாம் குடும்பம் எல்லாம் நடத்த முடியாதுமா, இந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கையே நடத்த முடியாது. நீங்க வந்து சாவர வரைக்கும் ஒண்டியா தனிமையா வாழ்ந்தாதான் உண்டு. எத்தனை கவுண்ட் பாத்திரம் செஞ்சுச்சு, நம்ம ரொம்ப வேலை செஞ்சுட்டோம். இந்த மாதிரி எல்லாம் சத்தியமா சொல்றேன், யாரு கூடயுமே வாழ்க்கையை நடத்த முடியாது. நீங்க சாவர வரைக்கும் தனிமையில சிங்கிளாவே இருந்துட்டு செத்து போயிடணும். அப்படித்தான் சொல்ல முடியும். ஏன்னா பாத்திரம் கழுவிடு சாப்பிடறப்ப நல்லா சாப்பிடறப்ப தெரியுது. இப்ப வந்து மத்தவங்க வந்து அவ்வளவு நேரம் என்ன சமைச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தேவையா? உங்களுக்கு எந்த வேலைனாலும் நீங்க ஒரு ஜஸ்டிபிகேஷன் தேடுறீங்க. ஐயோ எனக்கு பாத்திரம் அவ்வளவு உழுது, நான் குளிஞ்சு கூட்ட முடியாது, உங்களால சும்மா இப்படி கூட்டுவீங்க. சோ என்னதான் உங்களால செய்ய முடியும்? வந்து வாயை மட்டும் வச்சுக்கிட்டு தான் இருக்க முடியுமா பிக் பாஸ்ல? அப்புறம் வந்து அடுத்தது ஒரு கேள்வி கேட்டாரு. அதாவது சொந்த வீட்டுக்காரங்களாம் வந்துட்டு போயிட்டாங்க, இதோட முடிஞ்சு உங்களுக்கு இவங்க சொந்த வீட்டுக்கு திரும்பி போயிடலாம் அப்படின்ட்டு வந்து யாரெல்லாம் கேட்டாரு. விக்ரம் வந்து திவ்யா அண்ட் சாண்ட்ரா சொன்னாங்க. திவ்யா வந்து விக்ரம சொன்னாங்க. அப்புறம் பாரு வந்து சப்ரி அண்ட் சுபிக்ஷா வந்து சாண்ட்ராவை சொன்னாங்க. கனி வந்து அமித், பாரு, சாண்ட்ரா, அரோரா சாண்ட்ரா, காமு அரோரா, திவ்யா சாண்ட்ரா, சுபிக்ஷா. ஏதாவது ஏன் அதை சுபிக்ஷாவை சொன்னாங்கன்னா ஜஸ்ட் சாண்ட்ரா வந்து அந்த பீட் பாக்ஸ். ஓகே, இவ்வளவு நாள் இந்த பீட் பாக்ஸ் மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து ஃபேமிலியில வந்து தம்பி வந்து இனிமே அதை செய்யாதன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஸோ அதனால அவங்க வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சப்ரி வந்து பாரு சொன்னாரு. அதாவது பாரு வந்து லுக்ஸ் வெரி நைஸ் ஆஃப்டர் த ஃபேமிலி ராவ், ஸோ ஷீ கேன் கோ பேக் ஆஃப்டர் திஸ், நத்திங் தேட் ஃபார் ஹர் டு கண்டினியூ அப்படின்னு சொன்னாரு. ஓகே, அதெல்லாம் முடிஞ்சோடனே வந்து அடுத்தது வந்து எவிக்ஷனுக்கு வந்துட்டாரு. ஸோ காமு வந்து தான் வீட்டு தலைனால அவர் வந்து இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல வரல, ஒட்டுமொத்த வீடுமே வந்து அந்த லிஸ்ட்ல இருந்துச்சு. ஸோ காமு வந்து தனியா வந்து உட்காந்தோடனே அவர்கிட்ட கேட்டாரு, உங்களுக்கு பிடிச்ச 2 பேர் சொல்லுங்க, அதுல ஒரு ஆளை உங்க பக்கத்துல வர வச்சிடுறேன் அப்படின்ட்டு எடுத்துட்டு அவருக்கு பிடிச்ச பேர் வந்து பாருன்னு சொன்னாரு. உடனே பாரு வந்து ஹான்னு வாயை பொழந்து சந்தோஷத்துல சிரிச்சு குதிச்சு வந்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஜாலியா சேர்ந்துட்டாங்க. அப்புறம் அமித் வந்து எவிக்டட். ஸோ அமித் எவிக்டட்ல வந்து சாண்ட்ராவும் அழுக ஆரம்பிச்சுட்டாங்களா. அப்புறம் பிக் பாஸ் வந்து ஸ்பெஷலா ஒரு ஸ்பீச் கொடுத்து அமித்தை வந்து வழி அனுப்பி வச்சாரு. ஸோ எல்லாமே அவங்க அமித்தை வந்து ஒரு ஹக் கொடுத்து சந்தோஷமா தான் வழி அனுப்பி வச்சாங்க. ஸோ அகெயின் காதல் ஜோடிகள் அந்த கேப்ல 2 பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. என்னதான் பியோமே அந்த பெட் டச்ல வந்து நின்னாங்களா, ஆல்ரெடி அதை பேசி முடிச்சாச்சு. அதாவது வந்து காமோ என்ன சொன்னாருன்னா, அது வந்து நான் வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கறதுக்காக, அதாவது ஓட்டிங்காக நான் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. அதுக்காக தான் வந்து உங்ககிட்ட வந்து நான் வாக்குமூலம் வாங்கினேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் பாரு வந்து திருப்பியும் ஏற்கனவே சொன்னதையே திருப்பியும் சொல்றாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து 200% என் மேலதான் தப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த விஷயத்த சொல்றது, இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியல. அது தப்பான ஒரு விஷயம். என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சுவலி எனக்கு இன்னும் சில விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு, ஆனா உனக்காகத்தான் அதை நான் பேசல, நான் வெளியே போய் பேசிக்கலாம்னு சொன்னோன்னே அவருக்கு உச்சகட்டத்துக்கு ஏறிச்சு கோவம். உச்சகட்டத்துக்கு ஏறிச்சா கானா வந்தாரு, சாண்ட்ரா வந்தாங்க. சாண்ட்ரா பார்வை தனியா கூட்டிட்டு போயிட்டாங்க. கானா வந்து அவரை பாத்ரூம் கொண்டு போய் காமாவு அப்படின்ட்டு அந்த சீன் அதோட முடிஞ்சதுக்கு அப்புறம் அமிட்டோட ஏவி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சேது சார் வந்து வீட்டுள்ள போலான்னு சொல்லிட்டு வீட்டுள்ள போய் எடுத்தோன்னே அவர் வந்து சொன்னது, பாரு ஐம் கோயிங் டு மிஸ் யூ சோ மச். இதே அமிட் வந்து பாரு கூட பிரேக் பண்ணி நம்ம பேசவே கூடாதுன்னு சொன்ன அமித் இப்ப வந்து ஐம் கோயிங் டு மிஸ் யூ சோ மச். உன் கூட இருந்த அந்த டிராவல் பண்ண அந்த ஜெர்னி வந்து வெரி ஒண்டர்ஃபுல், நல்லா மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னது. ஸோ வாட் ஐம் கோயிங் டு சே ஆக்சுவலி பாரு இஸ் குட் பர்சன் ஒன்லி. குட் பர்சன் ஒரு வைபு, ஒரு ஜாலியா, ஒரு கியூட்டான ஒரு பொண்ணுதான், பப்ளியான ஒரு பொண்ணுதான். மேபி இந்த கேம்
இந்த Maybe. கேம் மைண்ட், இந்த கேம்ல ஜெயிக்கணும் அந்த ஒரு Maybe she not digest properly she's and too realize. into the game. She's too into the game. சோ எல்லாரும் சொல்ற மாதிரி தான் அந்த கேம அந்த வின் பண்றதுக்காக யார வேணாலும் நான் தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். Not to say into the அந்த game, மாதிரி. but என்னன்னா ப்ராப்பரா அனலைஸ் பண்றது அப்படியே டக்குன்னு மறந்துட்டு என்ன தோணுதோ அப்படியே அவங்க No, நேச்சர் she's அப்படியே not ஓடிட்டே to இருக்குது. say she's not analyzing. She's very smart. She's analyzing. At the same time, she don't want to lose. She always want to win. She always want to win. That is a problem. Even though she know அவங்க மேல தப்பு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் உள்ளுக்குள்ள, பட் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதான் Because she கேரக்டர் want அது to வந்து win. அதுதான் நான் சொன்ன கேரக்டர். இந்த பாத்திரம் விஜய்ஸ்டே ஆர்கியூ பண்ணாங்க, நான் வேலை செய்யாம இல்ல அப்படின்னு. எத்தனை தடவை அவர் சொன்னார், நான் பார்த்துட்டோம் எல்லாரும் பார்த்துட்டோம் அப்படின்னு. So, Because she's too into the game. She So- want to win the game. So அதுதான். கண்டிப்பா இது நடக்காது, வின் There பண்ண. are two different personality. ஒருத்தவங்க வந்து கைண்டாவே பாசிட்டிவாவே வந்து தேக்கணும் அப்படின்னு எல்லாமே வந்து இந்த என்ன மாதிரி ஒரு கேரக்டர், நெற்றிக்கண் திருப்பினும் குற்றம் குற்றமே குற்றமே அப்படின்னு. அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். என்னத்தான் இருந்தாலும் யாரத்தாலும் தப்புனா தப்பு தான், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பாரு வந்து எப்படி வேணாலும் ஜெயிக்கலாம். எதை வேணாலும் அவங்களோட அல்டிமேட் கோல் வந்து அந்த 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 ஜெயிக்கிறது, அந்த வின்னிங். அதுதான் அங்க ரீச் பண்றதுக்கு நான் எந்த பாதையில வேணாலும் போவேன். அது என்ன, அதே அது பாதையில work out மட்டும் தான் போவேன் இல்ல. அதுவும் ஒரு கேமோட கேம் தான், பட் ஆனா அது ஒர்க் அவுட் ஆகுது, என்ன லாங் லாஸ்டிங்கா இருக்காது. சோ அப்படிதான் கேமரா பார்த்தா, ஒரு கேமா பார்த்தா அக்செப்டட். ஆமா. அப்புறம் கானாவை ரொம்ப மிஸ் பண்ண போறேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அமித் வெளியில. அப்புறம் வந்து அங்க வந்து ஸ்டேஜ்ல வந்து சேது சாருக்கும் அமித்துக்கும் Because he want him to stop. மணியாவது முடிச்சிடலாம் போதும், கட்டி பிடிச்சி வெரி கியூட்டா, வெரி ஜாலியா. வெரி கியூட்டா ஜாலியா அவர் வந்து, ரொம்ப நல்லா இருந்தது அது பாக்கிறதுக்கு. அவர் கூட சொன்னாரு, அமித் வந்து நீங்க ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு, வெரி ஸ்வீட் பர்சன், வெரி ஸ்வீட் பர்சன், நல்ல மனுஷன் அப்படின்னு. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஏன் வெளில போறாருன்னா, இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் ஒரு வாரம் சாண்டாவோடய உட்காந்து அவர் பேரை கெடுத்துட்டாரு எல்லாம் லிசன் பண்ணி. அப்புறம் இந்த கோர்ட் கேஸ்ல வாலண்டியரா போய் ஒரு கோர்ட் கேஸ்ல ஆஜர் ஆனான்னு அங்க போய் வேற கொஞ்சம் பேரை கெடுத்துட்டாரு. அது 2 தான் மெயினா நினைக்கிறேன். ஆனா ஹீ இஸ் a வெரி நைஸ் ஜென்டில்மேன் தான் அவர், இந்த அமித். ஆனா அவர் போறதுக்கு பதில் வேற ஆள் போயிருக்கலாம் ஹவுஸ்ல, அது தெரியல, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and subscribe பண்ணுங்க. நியூ இயர் வரப்போது, நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸும் எங்களுக்கு வரணும். பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட். பாய்.